தெரியாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. ஏண்டாங்க இப்படி உட்காந்துட்டே இருக்க கொஞ்சம் நேரம் தூங்கலாம்ல? கையை கூட மடக்க முடியல, இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறேன். ஐயோ அத்தை, எனக்கு தூக்கமே வர மாட்டேக்கு. இந்த குளுக்கோஸ் போட்ட இடம் விடுக்க விடுக்குன்னு குத்துது. இந்த வழியிலே எனக்கு தூக்கம் வர மாட்டேக்கு அத்தை. அதுக்காக இப்படியே உட்காந்துருந்தா எப்படிமா? கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் கண்ணசுரு, அப்படியே தூக்கம் வந்துடும். சரி அத்தை, நான் அப்போ நான் ரூமில் போய் படுக்கேன். கொஞ்சம் இருத்தாங்க. கௌதம், டே கௌதம். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாடா கௌதம், உங்களை கூட்டிகிட்டு போய் மேலே தூங்க வை. எவ்வளோ நேரத்தை எப்படி உட்காந்துட்டு இருப்பா? சரிம்மா. என்னங்கடி ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து உப்பாரி வச்சுட்டு இருக்கிய? இது என்ன கல்யாண வீடு மாதிரியா இருக்கு? 4 நாளா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வீடாவா இது இருக்கு? எந்த ஒரு வேலையும் நடந்த மாதிரியே இல்லையே. அடியே, உன்னை யார் இப்ப கரெக்டானா? அம்மா இருங்க, அத்தை கல்யாணம் சொல்றாங்க. யாருக்கு? ஓ, கல்யாணங்கிறதே உங்க அம்மா இன்னும் உங்களுக்கு சொல்லலையா மாப்பிள்ள? 4 நாளில் உங்களுக்கும் ரேணுக்கும் கல்யாணம். 4 நாள் தான் இருக்கு. கல்யாண வீடு மரியாதை இருக்கு. ஒரு நகை எடுக்க போல, துணி எடுக்க போல, மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கியே. அடியே காமாச்சி, வாய மூடுறி. அம்மா அம்மா அத்தை என்ன சொல்றாங்க? எனக்கும் ரேணுக்கும் கல்யாணமா? ஆமா மாப்பிள்ள, நானும் உங்க அப்பா தான் பேசி தாம்பளை தட்டெல்லாம் மாத்திட்டோம். 4 நாளில் கல்யாணம். யார கேட்டு முடிவு பண்ணீங்க? என் வாழ்க்கையை பத்தி முடிவு பண்ண நீங்க யாரு? டே கௌதம், கோவப்படாதடா. மா நீங்களும் இதுக்கு உடந்தையா? இப்போ கல்யாணம் பண்ணீங்க நான் கேட்டேன் உங்ககிட்ட. என்னால ரேணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அவளையும் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா நான் வந்து தாலி கட்டியிருந்தேமா? டே கௌதம், நான் சொல்றது ஒன்று பொறுமையா கேளுடா. நீ என்ன மீனாட்சி வந்து தாங்கிட்டு இருக்க? அவன் அப்பா மானம் பேருங்கிறது தெரியாது? அவன் அப்பன் கௌரவம் என்னத்துக்கு ஆகும்? பிள்ளையா இருந்து இதை கூட காப்பாற்ற பிள்ளைனா இவனா என்ன பிள்ளை? அத்தை வாய மூடியுங்க, அப்புறம் பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கோங்க. மாமா, எங்க அம்மா பத்தி என்ன பேசுறீங்க? பிரீத்தி, இந்த விஷயத்துலயும் தலையிடாத பாத்துக்க. நான் இது தலையிடக்கூடாது? எங்க அம்மாவை நீங்க என்னன்னாலும் பேசுங்க, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? எல்லாரும் எனக்கு எதிராக சதி பண்றீங்கல்ல, என்னால ரேணு கெட்டிக்க முடியாது. கெட்டிக்க முடியாது. இது யாருக்கிட்டாலும் சொல்லுவேன். எனக்கும் தெரியும் மாப்ள, நீங்க எதுக்கு ரேணு கெட்ட மாட்டேன்னு சொல்றீங்கன்னு. எல்லாம் இந்த அநாத நாயால தான். அவளை பத்தி ஏதாவது பேசுறீங்க நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. அம்மா சொல்றதுல என்ன தப்பு மாமா? அதான உண்மை. பிரீத்தி, இதுக்கு மேல நீ பேசுன மூஞ்சி முகரையும் பேத்துறோம் பாத்துக்க. ஏன் எதுக்கு இங்க சத்தமா இருக்கு? உங்க அம்மா சொல்றத நீயே கேளு. அம்மா என்ன வேலைமா பார்த்து வச்ச? என்ன விஷயமோ? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிய? உனக்கு எனக்கு கல்யாணமா 4 நாள்ல. மா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? நான் கேட்டேனோட கல்யாணம். அதுவும் கௌதம் மாமா நான் விரும்பல ஏதாவது சொன்னேனோட. என்ன வேலை தான் பார்க்கணும் தெரியாம பார்த்துட்டு இருக்க? ஏய் சும்மா கடடி, பெத்தோல் தெரியாது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வேண்டாமான்னு? அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. 4 நாள்ல கல்யாணம் பார்த்துக்க. அம்மா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பாத்துக்க. என்னாலும் கல்யாணம் சமாளிக்க முடியாது. ஆமா வீட்டுல மூத்தவ இருக்கும்போது எனக்கு என்ன இப்ப அவசரம்? அதான் உன் அத்தைக்காரிட்ட கேளு. நான் கௌதமுக்கு கேட்டது பிரீத்தியா தான். உன் அத்தைக்காரி தான் எனக்கு ரேணு தான் மருமலா வரும்னு சொன்னான். அத்தையா? அத்தையே எப்படி சொல்லியிருக்கணும்? அத்தை காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்களே. சரி அத்தையே சொன்னதா இருக்கட்டும். வீட்டுல மூத்தவ இருக்கும்போது எனக்கு எப்படி கல்யாணம் முடிக்க? ஊர் என்ன பேசும்? ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடு, அதுக்கப்புறம் நான் கௌதம் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா என்னம்மா விஷயம் நம்ம பக்கமே திரும்புது? அடியே அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை. இவன் என்ன இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கா? இப்போ உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் போல இருக்க. நீ என்னன்னா கௌதம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ வேணும்னா இப்படி பேசிகிட்டு இருக்கா. நான் இப்போ என்னடி செய்வேன்? நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பேச வந்தேன். இப்போ எனக்கு என்ன பேசுகிறேன்னு ஒன்றும் புரியலடி. சரி இருமா, நான் சமாளிக்க பார்க்கேன். அதெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் கேட்டேன் இப்போ கல்யாணம் உங்கள்கிட்ட. ஓ உனக்கு நான் மட்டும் குத்துது குடையுது. நான் இப்போ உன்கிட்ட கல்யாணம் கேட்டேன். உன் அம்மாவுக்கு உனக்கு வாயை மூடி இருக்க முடியாது. ரேணு விடுறாமா, பெரியவங்க சரிக்கு சமப்படி நிற்க கூடாது. நீ சின்ன பிள்ளடா. அத்தை நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கல்யாணம் தேவையா? எனக்கு மூத்த ஒருத்தி இருக்காளே, அதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க? ரேணுமா நான் யோசிக்காம இல்லடா. உன் அம்மா கதைதான் கேட்கவே மாட்டக்கா. அவ கூட சேர்ந்து பிரீத்தியும் ஆடுறா. நான் என்னத்த சொல்ல? அவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரியவே மாட்டக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. என்னோட முடிவு ஒன்று தான். பிரீத்தி கல்யாணம் முடியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
என்ன பார்த்துட்டு இருக்க காமாச்சி? அவ முடிய சொல்லிட்டா, நீ என்ன சொல்ற? நான் சொல்ல என்ன இருக்கு? சரி, நான் பிரீத்திக்கு மாப்பிள்ளை பார்க்க. அம்மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அவ சொல்றது சரிதானே பிரீத்தி. வீட்டில் மூத்தவ நீ இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் முடிச்சோம்னா உனக்கு ஏதோ குறை இருக்குன்னு சொல்லுவாங்கடி. சொன்னா புரிஞ்சுக்க. உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போம். அம்மா, என்ன சொல்ற? நான் இப்போ உனக்கு கல்யாணம் கேட்டேனா? அப்புறம் நான் என்னடி பண்ணேன்? ஒன்றை வச்சுட்டு அவள் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. இங்கே பாரு ரேணு, நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கேன். இன்னும் 4 நாள் இருக்குல்ல, நான் அதுக்குள்ள அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கேன். ஆனால் இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் துணி எடுக்க போகிறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். முடிவு பண்ண தேதியில் கண்டிப்பாக நடக்கும். எனக்குலாம் இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட இஷ்டம் இல்லை. எங்களுக்கும் தெரியும் மாமா, நீங்கள் யாரை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாடி, நீயும் அம்மாவும் என்ன வேணாலும் நடத்திட்டு போங்க. நான் அவளைதான் காதலிக்கேன். அவளைதான் கல்யாணம் பண்ணி அவ கூட தான் பிள்ளையை பத்துக்குவேன். மாமா, போடி, வந்துட்டான் பெரிய இவ்வளாட்டம். மாமா வாமான். ஏய், நீ என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? எதாச்சு வா. ஏய் மல்லி, எதுக்குடி அழுகுற? இது கல்யாணம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாடி உனக்கு? எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? இரு, உன் கண்ணில் கண்ணீரை பாக்குற சக்திலாம் எனக்கு இல்லடி. அழாதடி. இல்ல மாமா, எனக்கு உன்னை விட்டு கொடுக்கறதுக்கே மனசு இல்லை. என்ன பண்ணனே தெரியல. கண்டிப்பா ரேணுக்கு கெட்டி வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. மாமாவே வெத்தலை பாக்கு மாத்திருக்காரு மாமா. எனக்கு பயமா இருக்கு. மாமா சொன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு நினைப்பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏய், பயப்படாதடி. இங்க இரு, என்ன மீறி எப்படி தாலி கட்ட முடியும்? கெட்டணும் நான் தான் கெட்டணும். எனக்கு தான் விருப்பம் இல்லையே. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க. அப்புறம் எப்படி நான் கெட்டுவேன்னு நினைக்கிற? இல்ல மாமா, என்னவோ தெரியல, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சரி, நீ எதுவும் கவலைப்படாத. கல்யாணம்னா எதுவும் நடக்காது. நீ எதுவும் சாப்பிட்டியா? இரு, நான் இப்போ ஏதாட்டு சாப்பிட கெட்டு வரேன். நீ அழாம இருடி. என்ன நம்புறல்ல? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ம், இருக்கு மாமா. உன்னை மட்டும் தான் நான் நம்புறேன். ம், அது போதும் நீ மாமானுக்கு. நீ என்ன நம்புறல்ல, என்னை முழுசா நம்பு. இது கல்யாணம் கண்டிப்பா நடக்காது தங்கம். சரி, நீ இதில் உட்காரு. உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாட்டி எட்டு வரேன். இப்படியே காட்டி காட்டி தான் மாமாவை மயக்கி கைக்குள்ள வச்சுக்கிட்டா. இதில் இன்னும் பயமா வேற இருக்கான். மாமா, மாமா, என்னடி? எங்க பாக்காரு? மாமா, சொல்றியன் தங்கம். என் கண்ணை பார்த்து பேசுங்க. எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? எப்ப பாரு ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரியே இருக்காடா. மாமா, எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? என்னடி தங்கம், மாமன் தானே. மாமா, உங்க மொழியே சரியில்லை. போங்க, வெளியே போங்க. ஐயோ, ஏன் தங்கம் மாமாவை தப்பாவே நினைக்கிற? நீ தப்பா நினைச்சாலும் மாமாவுக்கு ஒன்றும் இல்லை. மாமா, ஒழுங்கா வெளியில போயிருங்க, இல்லை நான் அத்தையை கூப்பிட்டுருவேன். எங்க கூப்பிட்டு தங்கம், உன் வாயிலிருந்து சத்தம் வெளியே போயிருந்தா மாமா விட்டு. ஓகேவா? மாமா, வேண்டாம். நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம். நீண்ட சரி, நீ room ல இரு, நான் சாப்பாடு எடுத்து வரேன். மாமா, உன்னை என்கிட்ட இருந்து பிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. யாரு கண்ணில் கண்ணீரே பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சனும் அவங்க கண்ணில் கண்ணீரை பார்க்க வச்சுட்டாருங்களே. எனக்கு புரியாம இல்லடி. நீ என்ன பிரிஞ்சிருவியோன்னு பயப்படுற எனக்கு தெரியுது. தெரியாமலாம் இல்லடி, எனக்கும் அந்த பயம் இருக்கு. ஏன்னா அப்பாவே வாக்கு கொடுத்துருக்காரு. என் ஆயுசுக்கும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு நினைச்சேன்.